பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஒரு மகிமையான நாளாய் இந்த நாளை அமையட்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவருடைய அழகான வார்த்தை, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்படி ஆண்டவர் மரித்தார். எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, மனுக்குலத்தினுடைய சாபங்களை நாம் மேல சுமந்து கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அவர் அடிக்கப்பட்டு மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒரு உயிரோடு இருக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த காரியம் இந்த நாளிலே மரித்து போயிருக்கிறதோ அதுல ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுத்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உங்கள் வருமானம் மரித்து போயிருக்கலாம், உங்கள் சுகம் மரித்து போயிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை மரித்து போயிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மரித்து போயிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய இரக்கம் மரித்து போயிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை மரித்து போயிருக்கலாம். இந்த கால வேளையில நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் மரித்து போன எல்லா காரியத்திலும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி உயிர்த்தெழ செய்ய போகிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியம் மரித்து போயிருக்கிறது என்று வேதனையோடு ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்களோ, டேடி, இந்த கால வேளையில மரித்து போன எல்லா காரியத்திலும் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேயா. அவர்களை நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு கூட உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நீர் கடந்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.